அன்பான மாணவர்களுக்கு நேர வணக்கம். அன்பு மாணவர்களே, நாங்கள் கடந்த கால வினாக்கள் பார்ப்போம். எமது டிவியினை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் நேர நன்றி. பாருங்கள், கடந்த கால வினாக்களில் 2012ஆம் ஆண்டு வந்திருக்கிற வினாவை பாருங்கள். ஒரு உரு ஒன்று தந்திருக்கிறது, முக்கோண உரு ஒன்று தந்திருக்கிறார்கள். அதில் கேள்வியை பாருங்கள். உருவில் உள்ள முக்கோணியின் சுற்றளவு 10 மீட்டர் ஆகும். அப்போ இதன் சுற்றளவு என்ன பிள்ளைகள்? 10 மீட்டர் ஆகும். பக்கம் ஏபியின் நீளம், பக்கம் ஏபியின் நீளம் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஆகும். 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஆகும். பக்கம் பிசியின் நீளம் 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர் ஆகும். 3 மீட்டர் 80 சென்டிமீட்டரும் ஆகும். பக்கம் ஏசியின் நீளம் யாது? இப்போ இந்த ஏண்ட சீண்ட நீளம் யாதுன்னு கேட்குறாங்க. முடிவில் உள்ள முக்கோணியின் சுற்றளவு 10 மீட்டர் ஆகும். பக்கம் ஏபியின் நீளம் 2 மீட்டர் 50 சென்டிமீட்டரும், பக்கம் பிசியின் நீளம் 3 மீட்டர் 80 சென்டிமீட்டரும் ஆகும். பக்கம் ஏசியின் நீளம் யாது? இதில் அடிப்படை விஷயங்கள் பிள்ளைகள் தெரிந்திருக்க ஒன்று பாருங்கள். 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அதே மாதிரி 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர். பாருங்கள், உருவில் உள்ள முக்கோணியின் சுற்றளவு 10 மீட்டர் ஆகும். இப்போ நாங்கள் இவன் 2 பேரும் கூட்டிட்டு பிள்ளைகள் வேற தந்திருக்கின்ற 2 அளவு திட்டங்களை நாங்கள் முதலாவது கூட்டவும். பாருங்கள், 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றுவோம். அப்போ 2 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றுவோம் பிள்ளைகள், 250 சென்டிமீட்டர். அடுத்தது 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர் நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றினால் 3 மீட்டர் 80 சென்டிமீட்டர், 380 சென்டிமீட்டர். 2 பேரை நாங்கள் முதலாவது பிள்ளைகள் கூட்டுவோம். 0 0 0 5 மட்டும் 13 1 மிச்சம் 2 சேர்த்தா 2 3 3 3 3 630 சென்டிமீட்டர். திருப்பி பாருங்க, இந்த 2 நாங்கள் முதலாவது கூட்டணும் பிள்ளைகள். 2 மீட்டர் 50 சென்டிமீட்டரும் 3 மீட்டர் 80 சென்டிமீட்டரையும் கூட்டி விட்டோம்னு சொன்னால் 630 சென்டிமீட்டர். 380 சென்டிமீட்டரையும் 250 சென்டிமீட்டரையும் கூட்டுகின்ற போது 630 சென்டிமீட்டர். பிறகு நாங்கள் 10 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றோம். இப்போ 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர்னு சொன்னால் அதை நாங்கள் 100ஆல் பெருக்கி விட்டோம்னா அது சென்டிமீட்டராக மாறும். என்ன முடியாது? 10 மீட்டர் என்ன செய்யணும்னா 100ஆல் பெருக்கி விட்டீங்கன்னா அது சென்டிமீட்டருக்கு வந்துடும். பிறகு நாங்கள் ஏற்கனவே கூட்டி வச்சுருக்கிறோமே இல்லை, 630 கழிச்சு விடுவோம் இல்லை. 0லேருந்து 0 போனால் 0, 0லேருந்து 3 போகாது. இங்கேருந்து கடன் எடுக்கிறோம், இங்கேருந்து கடன் எடுக்கிறோம். 10லேருந்து 3 போனால் 7, 9ல் 6 போனால் எத்தனை? 3. சரியா? 370 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் இதில் மீட்டராக தானே தந்துருக்குது. இப்போ 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர். இதுதான் படி. அப்படியே நாங்கள் என்ன எழுத போகிறோம்? 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர். என்ன செய்யறாங்க பிள்ளைகள்? 2 மீட்டர் 250 சென்டிமீட்டரையும் 380 சென்டிமீட்டரையும் கூட்டுறோம். கூட்டிட்டு மொத்த சுற்றளவு 10 மீட்டர் வந்துருக்குறாங்களா, அதை நாங்கள் சென்டிமீட்டராக மாதிரி பிள்ளைகள் கூட்டின தொகுதியிலேருந்து கழிக்கின்ற போது அதுக்குரிய விட வருகின்றது. நாங்கள் மீட்டராக மாற்றுகின்ற போது 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர் ஆகும். என்ன பிள்ளைகள், இதெல்லாம் பகுதி ஒன்றில் எல்லாம் இந்த வினாக்கள் வேறொரு வழிகளாகவும் வரலாம். அப்போ நாங்கள் சுற்றளவை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். நாங்கள் சுற்றளவு இல்லாவிருந்தாலும் கடந்த கால வினாக்கள் அறிந்து கொள்ள இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதால இந்த வினாக்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சுற்றளவு நாங்கள் அதை வருகின்ற வழிமுறைகளை மாற்றி சில போல வரலாம். சரியா பிள்ளை? இதுதான் இந்த சுற்றளவில் நாங்கள் கடந்த காலத்தில் 2000
2012ஆம் ஆண்டில் வந்த வினா. சரி அவ்வளோ இப்படி இந்த நேரம் நாங்கள் கடந்த கால வினாக்களை சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வினாக்களை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கின்ற போது நீங்கள் தெளிவடைந்து கொள்ளலாம். நன்றி பிள்ளைகளே.